ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். நடிகர் அஜித்குமார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் தங்களது வாக்கினை செலுத்தினர். ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல். ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்களை ஈரான் சிறைப்பிடித்ததால் பேச்சுவார்த்தையில் மேலும் சிக்கல். லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் தேர்தல் குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு மக்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ள வேளையில் அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு வந்து சாதனை அளவிலான வாக்குகள் பதிவாக வழிவகை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா நடிகர்கள் தனது வாக்கினை செலுத்தினர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. சென்னை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு நடிகர் அஜித்குமார் 6:45 மணிக்கு வாக்கு செலுத்த வந்தார். அப்பொழுது அவரை காண ரசிகர்கள் கூட்டம் குவிந்ததால் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை முன்னதாக வாக்களிக்க அதிகாரிகள் அனுமதித்தனர். இதன் பின்னர் அவர் வாக்குச்சாவடி மையத்தில் உள்ளே சென்று தனது வாக்கை செலுத்தினார். வாக்களித்த பிறகு நடிகர் அஜித்குமார் கைவிரலில் வைக்கப்பட்ட மையை நடிகர் அஜித்குமார் காண்பித்தார். இதுபோல சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் காரைக்குடி வேட்பாளருமான சீமான் தனது வாக்கினை பதிவு செய்தார். சீமானுடன் அவரது மனைவியும் வந்து வாக்களித்தார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து தனது வாக்கு செலுத்திய பிறகு ஆள்காட்டு விரலை அனைவருக்கும் காண்பித்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது வாக்காளர்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக 100% வெற்றி பெறும் என்றும் உறுதியுடன் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தனது வாக்கினை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள குள்ளம்பாளையம் வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சரும் தவேகாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான K.A. செங்கோட்டையன் தனது வாக்கினை பதிவு செய்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி இந்திரா ராணி காலை 7 மணிக்கு தனது கணவர் சுப்பிரமணியமுடன் வந்து தனது முதல் வாக்கினை பதிவு செய்தார். அதன் பின்னர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கான அடையாளமாக மை பூசப்பட்ட ஒற்றை விரலை உயர்த்தி காட்டினார். ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்களை சிறைப்பிடித்ததால் பேச்சுவார்த்தையில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புக்கொண்டார். இது குறித்து டிரம்ப் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர், பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரான் தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஒருங்கிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை அந்நாட்டின் மீதான தாக்குதலை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஈரானின் துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடரும் என்றார். இந்த போர் நிறுத்தத்திற்கு எந்த ஒப்புதலையும் அளிக்காத ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அபாய் அராக்சி இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஈரான் துறைமுகங்களை தடுப்பது போர் நடவடிக்கை என்றும் இது போர் நிறுத்தத்தை மீறும் செயல் என்றும் தெரிவித்தார்.
அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கை தொடரும் வரையிலும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது என்று அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுகளை முறியடித்து ஈரானின் நலன்களை பாதுகாக்கப்படும் என்றும் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் காலவரையின்றி போர் நிறுத்தம் அறிவித்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்களை சிறைப்பிடித்து இது இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் 32வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 159 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 43 ரன்களும், ஜெய்ஸ்வால், ஹெட்மயர் ஆகியோர் தலா 22 ரன்களையும் சேர்த்தனர். பந்து வீச்சு தரப்பில் லக்னோ அணியின் முகமது ஷபி, பிரின்ஸ் யாதவ், மோஷின் கான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 18 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 119 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இதில் அதிகபட்சமாக மிச்சல் மார்ஷ் 55 ரன்களும், நிக்கோலஸ் புரான் 22 ரன்களையும் சேர்த்தனர். பந்து வீச்சு தரப்பில் ராஜஸ்தான் அணியின் ஜோப்ரா ஹார்சர் 3 விக்கெட்டுகளும், பார்க்கர், பிரிகேஷ் சர்மா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 5வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 599 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலானவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கத்தில் 472 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பிலானவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ரொக்கம், மதுபானம், போதைப்பொருள், இலவசங்கள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் அடங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்தலை உறுதி செய்ய வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் உள்ள நிலையில் நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்தலை உறுதி செய்ய வலியுறுத்தி இக்கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தேர்தல் நாளில் பிரதான சாலைகள் மற்றும் முக்கிய வழித்தடங்களில் காவல் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். பறக்கும் படைகளை முழுமையாக செயல்படுத்தி CCTV, ட்ரோன்கள் மற்றும் வீடியோ ஆவணப்படுத்தும் குழுக்கள் மூலம் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்டவற்றை போதுமான அளவில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய பெண் ஒருவர் அமைச்சரை பார்த்து ஆவேசமாக சத்தமிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடிக்கு எதிராக மும்பையின் ஒர்ஃப்லி பகுதியில் பிரம்மாண்ட போராட்டம் நடத்தப்பட்டது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டை போடுவதாக கூறி இந்த ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒர்லியின் ஜம்போரி மைதானத்தில் தொடங்கி டோம் பகுதி வரை நடத்தப்பட்ட இந்த பிரச்சார ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த ஊர்வலம் தாமதமானதால் அப்பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது குழந்தையை பள்ளியில் இருந்து அழைத்து வரச் சென்ற பெண் ஒருவர் பல மணி நேரம் நெரிசலில் சிக்கி தவித்தார். அந்த பெண் ஆத்திரத்தில் தனது காரை விட்டு இறங்கி நேராக போராட்டத்தின் நடுவே புகுந்தார். அங்கிருந்த மகாராஷ்டிரா நீர்வளத்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் மற்றும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இங்கிருந்து வெளியேறுங்கள், மக்கள் 100 கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே காலி மைதானம் உள்ளது,
அங்கு சென்று போராட்டம் நடத்துங்கள் என்று அமைச்சரை பார்த்து உரத்த குரலில் கத்தினார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகின்றது. அரியலூர் சட்டமன்றத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் இருந்து காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 650 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இரு தொகுதிகளிலும் 2,60,565 ஆண் வாக்காளர்களும் 2,65,799 பெண் வாக்காளர்களும் 28 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் சேர்த்து மொத்தம் 5,26,392 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் 650 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரியலூர் சட்டமன்றத்தில் உள்ள 330 வாக்குச்சாவடிகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் இருந்து காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் 42 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் 3120 அலுவலர்களும் 50 தேர்தல் நுண் பார்வையாளர்களும் தேர்தல் பணிகள் ஈடுபடுகின்றனர். கெங்கவள்ளி தொகுதியில் அனைத்து மகளிர் நிர்வகிக்கப்படும் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் பெண்கள் வாக்குச்சாவடிகள் மாதிரி வாக்குச்சாவடிகளை தேர்தல் அதிகாரிகள் அமைத்துள்ளனர். கெங்கவள்ளி தனி சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி எண் 194 ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாதிரி வாக்குச்சாவடியாகவும், வாக்குச்சாவடி எண் 72 மும்மிடியில் உள்ள தலைவாசல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து மகளிர் நிர்வகிக்கப்படும் வாக்குச்சாவடியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை வண்ணத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மூஞ்சிகள் பகுதி அருகே அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக 100% வாக்கு செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் பலூன்கள், பல வண்ணங்களில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை, கழிப்பறை போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் புகைப்படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு வாக்குச்சாவடிக்கு செல்லும் வழியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தாம்பரத்தில் உள்ள குழந்தைகள் நல மையத்தில் 5 நாட்கள் அடிப்படை வளர்ச்சி கல்வி, சமுதாய மேம்பாடு குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மேற்கு தாம்பரம் குழந்தைகள் நல மையத்தில் 5 நாட்கள் அடிப்படை கல்வி மற்றும் வழங்கும் விழா மற்றும் சமுதாய மேம்பாடு குறித்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு 5 நாட்கள் நடைபெற்ற அடிப்படை கல்வி மற்றும் சமுதாய மேம்பாடு குறித்து பயனடைந்தனர். இதில் இறுதி நாளன்று தனியார் அமைப்பினர் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளான லஞ்ச் பேக், வாட்டர் கேன், எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ், கல்வி உபகரணங்கள் வழங்கி வளர்ச்சிக்கு உதவி செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் வழங்கப்பட்டு குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு அசைவ உணவு, இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தனியார் அமைப்பின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பூவிருந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் செல்ல பயணிகள் குவிந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தமல்லி பேருந்து நிலையம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெளியூர் செல்ல பயணிகள் குவிந்தனர். இதனால் பூவிருந்தமல்லி பேருந்து நிலையம் மற்றும் வெளியூர் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. காஞ்சிபுரம், செய்யாறு, சென்னை சென்ட்ரல், திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல பூவிருந்தமல்லி பேருந்து நிலையத்திலும், ஆரணி, ஆற்காடு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல பூந்தமல்லி வெளியூர் பேருந்து நிலையத்திலும் பயணிகள் குவிந்துள்ளனர். பல்லாவரம் தொகுதி பம்மல் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் போது பொதுமக்கள் திமுக நிர்வாகிகளை மடக்கி பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பம்மல், கல்யாணபுரம் பகுதிகளில்
வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு திமுக நிர்வாகி அசோக் மற்றும் சிலர் 1000 ரூபாய் பணத்தை கொடுக்கும்போது அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களிடம் கையும் களவுமாக பிடிபட்டனர். அப்போது அந்த நபர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைக்கும் முற்பட்ட போது திமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருந்து ஓடிய காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து திமுக அதிமுக இருவரும் சேர்ந்து பல்லாவரம் பகுதியில் பணம் பட்டுவாடா செய்ய நடைபெற்று வருவதற்கு இந்த வீடியோ உதாரணம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் 14வது வார்டு தோட்டி காலனியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அங்கு மழை காலங்களில் வராக நதி வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் அவதிப்படுகின்றனர். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த தென்கரை காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிட்டு அனைவரும் சென்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பேசிய போது தங்களுக்கு சாக்கடை, குடிநீர் என எந்த வசதியும் இல்லை என்று குற்றம் சாட்டினர். விளாத்திக்குளம் அருகே மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுமிக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அதே பகுதியை சேர்ந்த பாலமுருகன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக 6 வயது சிறுமி தனது தாயிடம் கூறியதை அடுத்து சிறுமியின் பெற்றோர் குழந்தை உதவி மையத்திற்கு செல்போன் மூலம் புகார் அளித்ததின் பேரில் நேரடியாக அங்கு சென்ற குழந்தை பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதன் பின்னர் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோருடன் பாலியல் தொல்லை கொடுத்த பாலமுருகன் மீது புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாலமுருகன் மீது காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்தனர். மேலும் விளாத்திக்குளம் பகுதியில் கடந்த 2 மாதங்களில் மட்டுமே 3 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஆயத்த பணிகள் காலை 6 மணிக்கு தொடங்கியது. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செல்வம், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கோட்டை குமார், தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதுரை வீரன், புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சோனியா காந்தி உட்பட்ட 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் மேலூர் தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஆயத்த பணிகள் காலை 6 மணிக்கு தொடங்கியது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். நடிகர் அஜித்குமார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் தங்களது வாக்கினை செலுத்தினர். ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல். ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்களை ஈரான் சிறைப்பிடித்ததால் பேச்சுவார்த்தையில் மேலும் சிக்கல். லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.